நான் உங்களுடன் ஒரு நாள் நிகழ்ச்சியில என் கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண போற அந்த லக்கி பர்சன் யாருன்னு இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். என் பேர் படிங்க, என் பேர் படிங்க. மைனா, என் பேர். அதிர்ஷ்டசாலி மைனா. கடவுளே, என் பேர் தான் வரல கடவுளே. Okay, wait. மைனா. ஆண்டவா, என் பேர் வந்துட்டா ப்ரொடியூசருக்கு மொட்டை போடுறோம்பா. அந்த லக்கி பர்சன் யாருன்னு பாத்துடலாம். மைனா, என் பேர் தான். நான் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. அப்பனே முருகா, மைனா என் பேரை தான் படிக்கணும். அது யாருன்னா முதல் எழுத்து இதுல முதல்ல மிஸ்டர் மிஸ்டர் முல்லை தானே? மிஸ்டர். ஆமா, என் பேரு தான் செல்லுமைனா. மிஸ்டர் மதன். ஐயோ போச்சு. மதன், ஏன்டா அழற? நான் அழலமா, ஆனந்த கண்ணீர்மா. எங்க மிஸ்டர் மதன் யாரு? நான்தான். ப்ளீஸ் கம், வாங்க. ஹலோ. ஹாய். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க செலக்ட் ஆனதுக்கு மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் மதன். Thank you. நான் ப்ரொடியூசருக்கு மொட்டை போடலான்னு பார்த்தா இந்த மைனா எனக்கு மொட்டை போட்டுருச்சு. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணேன், என் பேர் வராம போச்சு. நீங்க லக்கி பர்சனை செலக்ட் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னால நம்பவே முடியல. நான் உங்களோட ஒரு நாள் முழுக்க இருக்க போறேனா? இத நினைச்சாலே எனக்கு மனசுல குளுகுளுன்னு இருக்கு. எனக்கு அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நைஸ். ஓகே மிஸ்டர் மதன், உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நாளைக்கு நீங்க வரும்போது மறக்காம உங்க வைஃபையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே? மிஸ்டர் மதன், உங்க வைஃபையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். மேடம், எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. ஓஹோ, ஓகே பரவாயில்ல. நான் எங்க அம்மா கூட்டு வரட்டுமா? ஓகே ஷூர். அவங்க இப்ப இங்க இருக்காங்களா? அம்மா வாமா. வேணும்டா, நான் இங்கேயே இருக்கேன். வா அம்மா போமா. இந்த ட்ரிப்பு மகனுக்கு தான் அதிர்ஷ்டம், அடுத்த ட்ரிப்பு எனக்கு தான் அதிர்ஷ்டம். எலிஞ்சு போமா, கூப்பிடுறாங்கல்ல. அம்மா நீ வாமா. வராங்க அம்மா.
இவங்க தான் எங்க அம்மா வசந்தா. ஹாய் ஆண்டி. How? You look so stunning. So sweet. இவ என்ன நிஜமாவே மைனா தானா இல்ல ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? You know what? நீங்க நாளைக்கு என் கூட ஸ்பெண்ட் பண்றீங்க. We can meet up by 9 o'clock tomorrow morning. Is that okay? Sure. ப்ரொடியூசர் சார், நேத்து இவரை பார்த்ததுமே எனக்கு ஒரு டவுட் சார். என்னையா? ஆமால, அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்த உருவமும் இவனும் ஒரே மாதிரி இல்ல? யோ, யாரா இருந்தா எனக்கு என்னையா? அதிர்ஷ்டசாலி. இப்ப மைனா கெஸ்ட், மைனா கெஸ்ட் ஏன் கெஸ்ட்யா? உங்ககிட்ட போய் சொல்ல பாருங்க. உங்களை அங்க பாருங்க. அம்மாடி, அர்ச்சனா வரல அத்த. ஏன் இருக்கானே? அதான் பார்த்தாலே தெரியுதுல்ல, அவன் வெறுக்கையோட வந்திருக்கா. அர்ச்சனா வரலன்னு அப்புறம் ஏன் பெரியம்மா வரலையான்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? என்ன சக்தி, என்னாச்சு? மாமா, அர்ச்சனாவை வெளியில கொண்டு வரதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனா நான் எப்படியும் கொண்டு வந்துடுவேன் மாமா. அந்த நம்பிக்கையில தாமா என் உசுறு இந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இனிமே நான் எவ்வளவு காலம் உயிரோட இருப்பேங்கிறது அர்ச்சனா வெளியே வரத பொறுத்துதாமா இருக்கு. அது வரைக்கும் என்னால சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாதுமா. அர்ச்சனாவை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. ஆமா சக்தி, வீட்டுல அர்ச்சனா இல்லாதத நினைச்சு கூட பார்க்க முடியல. அர்ச்சனா வீட்டுக்கு வந்ததே எங்க எல்லாருக்கும் நிம்மதி. நீங்க நினைக்கிற மாதிரி இப்பெல்லாம் அர்ச்சனாவை கூட்டிட்டு வர முடியாது. அதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு சீக்கிரமா அர்ச்சனா வெளில கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அத்தா, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஐசியூல தான் இருக்காங்க. யாரையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இப்ப வேணாம், நான் சொல்லும் போது வந்தா போதும். சரி வெச்சிடுறேன். பொண்ணுரங்க அழாத. சக்தி பாரு, பொண்ணுரங்க அழுதுகிட்டே இருக்கு. அழ வேணான்னு சொல்லு. அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. அழாதீங்க மாமா. மாமா, முதல்ல கண்ணை தொடுங்க.
எனக்கு என் சின்னத்தை வேணும் சக்தி. டாக்டர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டீங்களா? சின்னத்தாவுக்கு இது 2வது அட்டாக்கு, முளைக்கிறது கஷ்டம்னு பேசிக்கிறாங்க. சின்னத்தாவுக்கு மட்டும் எதுனா ஆச்சுன்னு வச்சுக்கிறேன். சின்னத்தாவுக்கு உசுறு போகிறதுக்கு முன்னாடி ஏன் உசுறு போயிரு? இப்படிலாம் பேசாதீங்க மாமா. அத்தையோட நல்ல மனசுக்கு 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. ஏதோ இப்ப ஏற்பட்ட பிரச்சனைனால அத்தைக்கு ஒரு சின்ன பலவீனம், அவ்வளவுதான். இத பெருசா ஆபத்தாலாம் நினைக்காதீங்க மாமா. டாக்டர், அவங்க ஏதோ சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ கேக்குதா? நான் முதல்ல இருந்தே அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் டாக்டர். இவங்க அர்ச்சனான்னு புலம்பிட்டே இருக்காங்க. அப்ப அர்ச்சனான்னு அவங்க குடும்பத்துல ஒரு முக்கியமானவங்க இருப்பாங்க போல இருக்குல்ல? ஆமா, அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அப்ப அந்த பாதிப்புல தான் இவங்க இந்த அளவுக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் இப்படி முடங்கிட்டு இருக்காங்க. ஏய், இவங்கள பார்த்தா கலெக்டர் அர்ச்சனா மாதிரி இல்ல? ஆமாயா, சமீபத்துல கூட அவங்க மேல கேஸ் போட்ட மாதிரி தெரியுது. ஏய், இப்ப யார் மேலதான் கேஸ் இல்ல, பேசாம சும்மா இரு. டாக்டர், இப்ப சின்னதா எப்படி இருக்கா? இசிஜி நல்லா இருக்கு, ஆனா அவங்க அர்ச்சனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த அம்மா இப்படியே புலம்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சுயநல விளக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? இப்போதைக்கு அதை பத்தி சொல்ல முடியாது மேடம். ஆனா இவங்க சொல்ற அர்ச்சனா வந்து இவங்கள பார்த்தாங்கன்னா சீக்கிரம் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அர்ச்சனாங்கிறது யாரு? என் மனைவிதான் டாக்டர். அவங்கள வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க. ஓகே, சரி, உடனே அர்ச்சனாவை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்றோம். ஓகே மேடம். சக்தி, அர்ச்சனாவை இங்க எப்படி கூட்டு வருது? அதை பத்தி கவலைப்படாதீங்க. அர்ச்சனா நிலைமையை விளக்கி ஒரு மனுவா எழுதி கொடுத்தா அத்தையை பார்க்க அர்ச்சனாவை போலீஸ் பாதுகாப்போட அனுப்பி வைப்பாங்க. போய் அர்ச்சனாவை கூட்டிட்டு வர வேலையை பாருங்க. அத்தையோட இருந்து நான் பாத்துக்கிறேன். சரி சரி சக்தி, நீ சொன்னபடியே அர்ச்சனா கூட்டு வர வேலையை பாக்குறேன். கூட்டிட்டு வாங்க மாமா, அப்பதான் எல்லாம் சரியாகும். சார் சொல்லுங்க சார். சார் இந்த ஏரியால தான் சார் வருது. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார். பாத்துக்கிறேன் சார். சொல்லுங்க. வணக்கம் சார், நான் அர்ச்சனா கொஞ்சம் பார்க்கணும் சார். போய் பாருங்க, போங்க. அர்ச்சனா, அர்ச்சனா. என்னாச்சு மாமா? அர்ச்சனா சின்னதா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறோம். என்ன மாமா சொல்றீங்க? இப்ப எப்படி இருக்காங்க? உசுருக்கு ஆபத்தில் அர்ச்சனா. ஆனா ஓ ஞாபகமாவே அர்ச்சனா அர்ச்சனான்னு மனையிட்டே இருக்கிறாங்க. மாமா, நான் இல்லாத நேரத்துல பார்த்து அத்தையை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டாமா? அத்தைக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருக்குன்னு தெரியும்ல. சரியான நேரத்துல அவங்க மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கணும்ல. சரியாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கா அர்ச்சனா. ஆனா நீ ஜெயில இருக்கல்ல, அந்த கவலைதே அவங்களுக்கு. சக்தி வீட்டுக்கு வந்து நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி அர்ச்சனாவை வெளியே கொண்டுகிட்டு வர முடியல. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, வெயில் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிருச்சு. அதை கேட்டு சின்னதா அப்ப என் அர்ச்சனாவை இனிமே நான் பார்க்க முடியாதான்னு கேட்டு நெஞ்ச பிடிச்சு அப்படியே கீழே விழுந்துருச்சு அர்ச்சனா. சின்னதாவை ஆஸ்பத்திரியில சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் என்ன சொன்னாரு? நீ வந்து சின்னதாவை பார்த்தாதே மறுபடியும் நார்மலுக்கு வருவாங்கன்னு டாக்டருங்க சொல்றாங்க அர்ச்சனா. அதனாலதான் சக்தி நீங்க போய் அர்ச்சனாவை கூட்டிகிட்டு வந்துருங்கன்னு என்னை அனுப்பி வச்சது அர்ச்சனா. நீ உடனே புறப்பட்டு வா அர்ச்சனா, போலாம். நான் வெளியில வரணும்னா
இன்ஸ்பெக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். அவர்கிட்ட பெர்மிஷன் கேளுங்க. விவரமான காரணத்தை சொல்லி எழுதி கொடுங்க. அப்படி எழுதி கொடுத்தாதான் அவங்க என்ன வெளில விடுவாங்க. அப்பதான் அத்தையை பார்க்க முடியும். சரி அர்ச்சனா, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். இந்த ஃபைல் முக்கியமான ஃபைல். ஏ சீட் கொண்டு போய் ஒப்படைங்க. இன்ஸ்பெக்டர் சார், கவனமா இன்ஸ்பெக்டர் வச்சுக்கங்க. எங்க சின்னதா ஆஸ்பத்திரியில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா அர்ச்சனா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அர்ச்சனா வந்தாத்தே அவங்க குணமாவாங்க சார். நீங்க என் மனைவி அர்ச்சனாவை எங்க சின்னதாவை பார்க்க அனுப்பி வைங்க சார். சரி சார், ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க சார். இந்த உடனே எழுதி தரேன். நான் மேலதிகாரிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தரேன். நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகே மேடம். அத்தை, அத்தை, அர்ச்சனா, ரொம்ப நேரமா அத்தை உன் பேரையே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி மயங்கி விழுந்துட்டாங்க. நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சா அவங்க மயக்கத்திலேருந்து எழுந்துக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாரு அர்ச்சனா. அத்தை, 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 அர்ச்சனா வந்திருக்கேன். எழுந்துருங்க அத்தை. என்ன பாருங்க அத்தை. அத்தை, அர்ச்சனா வந்திருக்கேன். என் கூட பேசுங்க அத்தை. அர்ச்சனா வந்திருக்கேன். என் கூட பேசு அத்தை. அத்தை, அத்தா, பாத்தியா அர்ச்சனா, நீ வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அத்தை கண் முழிச்சு பார்த்தாங்க. ஆமன் சக்தி, அர்ச்சனான்னா சின்னதாவுக்கு அம்புட்டு உசுறு. அர்ச்சனாவை வெளியில கொண்டுட்டு வர முடியலன்னு நினைச்சு சின்னதாவுக்கு இப்படி ஆயிருச்சு. பாவம், அர்ச்சனாவை போலீஸ் கைது பண்ணதுல இருந்து சின்னதா மனசு உடைஞ்சு போச்சு. அத்தை இப்படி ஆறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேனே. நீ என்ன பண்ணுவ அர்ச்சனா? உன் மேல அபாண்டமா பழிய தூக்கி போட்டு அந்த வசந்தாவும் மதனும் இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்காங்க. எல்லாம் அவங்களால வந்த வேணதான் சக்தி. அந்த ரோசாவை ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறாங்க. ஏ மாமா, ரோஜாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அது எப்படி தகவல் கிடைக்கும் அர்ச்சனா? நிஜமாவே ரோஜா காணாம போனா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம், டிவில விளம்பரம் கொடுக்கலாம். ஒளிச்சு வச்சு நாடகம் ஆடுறவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிக்கணும்னா உன்னாலதான் முடியும். நீ என்ன சொல்ற சக்தி? நம்மளாலதான் அர்ச்சனாவை வெளியில கொண்டுட்டு வர முடியலையே, அப்புறம் எப்படி அர்ச்சனா ரோசாவை கண்டுபிடிக்கிறது? மாமா, ஒரு 2 நிமிஷம் வெளில இருங்க. அத்தை கொஞ்சம் ட்ரெஸ் சரி பண்ணோம். சரி. ஆமா, வெளியில இருங்க, நான் உதவி பண்றேன். நீயும் போ. நானுமா? போன்றல்ல.
பொண்ணுரங்கோ, பெரியம்மாக்கு Dress சரி பண்ணணும்னு சொன்னாங்க. நீ ஆம்பளை, அதனால உன்னை வெளியில போன்னு சொன்னாங்க. நான் பொம்பளை தானே, என்னைய வெளிய போக சொன்னாங்க. அது எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் என்கிட்ட கேட்டு. சரி, அத்தைக்கு ட்ரெஸ் மாத்திடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் கூட தனியா பேசணுங்கிறதுக்காக தான் மாமாவும் ரமாமணியும் வெளில அமிச்சேன். என்கிட்ட தனியா பேசணுமா? என்ன பேசணும்? அர்ச்சனா, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீ சக்தியா இங்க இரு, நான் அர்ச்சனாவா ஜெயிலுக்கு போறேன். நான் தான் அப்பவே வேணாம்னு சொல்லிட்டேன். சக்தி, என்னால முடியாது. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.